கார்த்தி தீபா சீரியலில் நம்ம ரம்யாவுக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சுட்டாங்க. நம்ம கார்த்தி முன்கூட்டியே வந்து எல்லா சதித்திட்டத்தையும் வந்து தவிடுபடியாக்குற மாதிரி சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு வந்து கண்டினியூவாக ஆர்டர் வந்து தாங்க. நம்ம தீபா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க, என்னது கை கொஞ்சம் சரியே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப மீனாட்சி வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு புடவையை வந்து வச்சுட்டு வந்ததை வாங்குறாங்க. எனக்கு இந்த சிலையை வந்து தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னங்க கேட்குறீங்க சிலையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் ஏதோ உங்கள்கிட்ட கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இது உங்ககிட்ட இருக்கிறத விட கல்யாணம் ஆன ஜோடிங்கிட்ட இருக்கிறது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கார்த்தியும் தீபாவுக்கும் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு தானே தீபா, தீபாக்காக தரமாட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே சொல்ல முடியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க. இது என்னையும் கார்த்தியும் நினச்சி வந்து வாங்கினது, இவன் என்ன இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க போது என் ஃப்ரெண்டு வந்து ஆசையாக எனக்குன்னு வாங்கி கொடுத்தா. இந்த பொருளை நான் வாங்கியிருந்தேன்னா நிச்சயம் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே நான் கொடுத்துருப்பேன். அதுக்கு தான் யோசிக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டு தானுங்க தீபா, தீபாக்காக இதை விட்டு கொடுக்க மாட்டிங்களா? சரி விட்டு கொடுக்குறேன். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தால் நான் சமாளிக்கணும். சரி பார்த்துக்கிறேன், விடுங்க, எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கொடுத்தனால அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. ரம்யா வந்து சம கோவத்தில் இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம மீனாட்சி, இந்த இதை வந்து வாங்கிட்டு வரியாப்பா, தீபாவுக்கு சாப்பிட்டா சீக்கிரம் ரெடி ஆகிடுமா. தீபாவோட ஃப்ரெண்ட் அம்மு தான் சொன்னா. ஏங்க இதெல்லாம் அப்படி எடுத்தவங்க கவுத்தம் சாப்பிடலாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கார்த்தி அந்த இடத்துல. சரிப்பா, அவங்க சாப்பிட்டு ரெடி ஆகியிருக்காங்களாம், அதனால தான் தீபாவுக்கு வந்து ரெடி ஆகிடுவா சீக்கிரம், அதுக்காக தான்ப்பா சொல்கிறேன். அம்மு யார்? தீபாவோட ஃப்ரெண்டு தானே, அவன் என்ன நம்பிக்கை துரோகமாக செய்வா? சரி எனக்கு அமுச்சு வைங்க, நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வாங்கிட்டு வரேங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அமுச்சு வச்சுட்டாங்க போல இருக்கு நம்ம மீனாட்சி வந்து கார்த்திக்கிட்ட. கார்த்தி வந்து வாங்குறதுக்காக போகிறாங்க. ஒரு பக்கம் தீபா கிட்ட வந்து கிட்ட அழகாக வந்து அந்த சிலையை வந்து கொடுக்குறாங்க. அம்முக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன். என்னங்க நீங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? அவள் என்ன நினைப்பா? என்ன நினச்சா என்ன, உன் ஃப்ரெண்டு தானே, இன்னொன்று வந்து இந்த பொருள் உன்கிட்ட இருக்கணும் தான் எனக்கும் ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மீனாட்சி. சரி சரி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கார்த்தி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெங்களூர் ட்ரிப் போகிறோங்கிற மாதிரி தான் சொல்லான் இருக்காங்க நம்ம தீபா கிட்டே. ஆனால் தீபா இதை எப்படி ஏற்றுக்க போகிறாங்கன்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சம கோவத்தில் இருக்காங்க ரம்யா. அவங்க மனசாட்சிக்கிட்ட பேசுகிறாங்க, என்னமோ சொன்னேன், என்னமோ கார்த்தியெல்லாம் நம்ம வலையில் வந்து சிக்கிடுவாங்க, இன்னொன்று அந்த புடவையும் உனக்கு வர வேண்டிய புடவை தான், கடைசியில் அது தீபா கிட்ட தானே போச்சு, உன்னை நம்பி தான் நான் களத்தில் வந்து இறங்கினேன். கார்த்தி உன்னோடையவர்னு நீ சொன்னேன், ஆனால் கடைசியில் பார்த்தா கார்த்தி வந்து என்றைக்குமே தீபாவுக்கு தான் சொந்தம் போல் இருக்கே. என்னால் அவரோட மனசுக்குள்ளே பூந்து தீபா இருக்கிற இடத்த வந்து நிறைவு செய்ய முடியுமான்னு தெரில. அப்புறம் எங்கேருந்து அடுத்த படிக்கு நான் போகிறது எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம ரம்யா. ஏய் உனக்கு ஒன்றும் தெரியலையா பைத்தியமானே, இப்போ நீயும் கார்த்தியும் சேர்ந்து 3 நாள் பெங்களூரில் தனியாக இருக்க போகிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்திக்க வேண்டியதுதான். புரியுதா நான் சொல்கிறது? அவர் மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி அவருக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நீ வந்து செஞ்சு வை. நீ செய்கிறதுல அன்பு காட்டுறதுல அவர் நீ இல்லாமல் வாழவே முடியாதுன்னு அவருக்கு தோணவை. சரி அப்படின்னா கார்த்திக்கு பிடிச்சது ட்ரெஸ்லேருந்து இன்னொன்று சமையல்லேருந்து எல்லாத்தையும் வந்து நான் தான் கவனிக்க போகிறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ரம்யா அந்த இடத்துல. ஒன்றை வந்து என்னடா அது நைட்டெல்லாம் மூவ் ஆகுமா ஆகாதா, எப்போதும் வந்து கடிகாரம் வேகமாக ஓடும், நாளைக்கு சீக்கிரம் விழிஞ்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறப்ப கடிகாரம் வந்து இன்ச்சு இன்ச்சான விடுற மாதிரி ஃபீலாக இருக்குங்கிற மாதிரி ரம்யா வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்காங்க. சாயங்காலம் கார்த்தி வந்தோன்னே கேட்குறாங்க நம்ம தீபா கிட்ட, ஏங்க நாளைக்கு நான் அவசர வேலையாக வந்து பெங்களூருக்கு போக போகிறேன், என்ன விஷயங்க அப்படின்னு கேட்கும்போது, ரம்யான்னு எங்கள் பாஸ் இருந்தாங்களே அவங்க தான் கூப்பிட்டாங்க, 3 நாள் வந்து நான் அவங்க கூட தங்க போகிறேன். என்னங்க சொல்கிறீங்க, அவங்க கூட எப்படிங்க நீங்கள் தங்க முடியும், அதுவும் கல்யாணம் ஆகாத பொண்ணு அவங்க, நீங்கள் கல்யாணம் ஆனவர், 2 பேரும் போனீங்கன்னா சரி வராது. ஏங்க எப்போ பார்த்தாலும் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க. நான் ஒன்றும் தப்பாலாம் புரிஞ்சுக்கல, நீங்கள் தான் வந்து தப்பாக வந்து நினச்சிக்கிறீங்கன்னு கார்த்தியும் தீபாவும் செல்லமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் மிஷினரிஸ் வாங்குறதுக்காக போகிறேன், என்னோட ஹெல்ப் வேணும்னு அவங்க கேட்டாங்க, அதனால தான் என்னோடய உதவியை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் தான் நான் போகிறேன். நீங்கள் ஏங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க, அவசியம் போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. தீபா கண்டிப்பாக நான் போக மாட்டேன், இருப்பினும் வந்து உங்கள் கூட இப்போ செல்ல சண்டை போடுறதுக்காக இப்போ என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அனுப்பிச்சி வைங்க, இல்லாட்டி அனுப்பிச்சி வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை, எதுக்கு தேவலாம் போய் வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கணும் தான், அப்புறம் உங்கள் சௌரியம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தீபா வந்து அனுப்பிச்சி வைக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து போக மாட்டேங்குது போல இருக்கு. என்னடா அது நைட்டு 12 மணி தான் ஆகுது, 1 மணி தான் ஆகுதுன்னு சொல்லி பெட்டில் இங்கேயும் அங்கேயும் வந்து தடுமாட்டத்தோடு இருக்காங்க நம்ம ரம்யா. வந்து அது மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது. அப்போன்னு பார்த்து ரம்யா வந்து அவங்க மேனேஜருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க, கார்த்தி வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இன்னும் இல்லை மேடம், வந்தாலும் உங்களுக்கே இன்ஃபார்ம் பண்ணுறேன், கார்த்திகிட்ட ஃபோன் வச்சு கேட்கலாமா, சேச்சே கேட்டால் அப்படிலாம் நாகரிகமாக இருக்காது, சரி அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம
ரம்யா கேபினுக்கு வந்துடுறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம வந்து சிட்டா பறக்க போகிறோம் கார்த்தியோட. இதை நினச்சாலே வந்து மனசுக்குள்ளே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கே. இந்த மாதிரி ஒரு நிகழ்வெல்லாம் வந்து என் வாழ்க்கையில் இதுக்கு வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. பெங்களூர் ட்ரிப் போடுறது என் லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணுறதுக்கா? சூப்பர் சூப்பர், ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு. அவரோட மனசை நான் போராட போகிறேன்னா சூப்பர் சூப்பருங்கிற மாதிரி அதிரடி மாதம் வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரம்யா வந்து திங்க் பண்ணுறாங்க. அப்பன்னு பார்த்து கார்த்தி வந்து மாதம் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. ரம்யா மூஞ்சில் கரியப்போ தான் வராங்க நம்ம கார்த்தி. அந்த இடத்துல மேடம் என்னால் பெங்களூர் ட்ரிப் வர முடியாது, கடைசி நிமிடத்தில் இது மாதிரி சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் மனசுக்குள்ளேயே வந்து தயக்கம் இருக்குது. கடைசி நேரத்தில் இது மாதிரிலாம் சொன்னேன்னா உங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும்ல, என்ன நம்பி நீங்கள் ஏகப்பட்ட பிளான்லாம் போட்டு வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி கார்த்தி, நீங்கள் இந்த கம்பெனியோட வேல்யூபுல்லான ஒரு பர்சன், அப்படி இருக்கும்போது நாலுத்தையும் யோசிச்சு தான் நீங்கள் செய்வீங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் ஏன் வரமாட்டீங்கிற ரீசனை மட்டும் சொன்னால் நல்லா இருக்கும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாமா? பர்சனல் ரீசன் தான் மேடம். பர்சனல்னு என்னன்னு சொல்கிறேன், என் மனைவிக்கு வந்து உடம்பு இல்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என் மனைவி கூட தான் இருக்கணும். எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக லீவ் வேணும். அவங்க பக்கத்தில் இருந்து நான் பார்த்துக்கணும் மேடம். என்னை கண்ணும் கருத்துமாக பார்த்துப்பாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? ஓகே ஓகே கார்த்தி, நீங்கள் இருந்து பக்கத்தில் இருந்து உங்கள் மனைவியை பார்த்துக்கங்கன்னு ரம்யா வந்து பேசுகிறாங்க.